வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியாவில் எந்த சேனலை பார்த்தாலும் ஏதாவது யூடியூப் பக்கம் போனால் கூட, ஃபேஸ்புக் பக்கம் போனால் கூட, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு எங்கே போனாலும் அண்ணன் தான் ஜோடியாக போய்க்கிறாரு அப்படின்ட்டு அவரை போட்டு வாட்டுன்னு வாட்டுறீங்க. என்ன பண்ணியிருக்காரு எங்கள் அண்ணன்? அப்படி ஊர் உலகத்தில் யாருமே பண்ணாத தப்பாக அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க தாவேகாவை சேர்ந்த பெண்மணிகள், சில ஆண்கள். அதெல்லாம் பார்த்து பட்டிட்டீங்க, நீங்கள் பார்த்தே ஆகணுன்றதுக்காக இந்த எபிசோட். லெட்ஸ் கோ டு தி ஷோ. அப்படிங்களா? நிஜமாவா? குப்பை பொறுக்குறான், 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். குப்பை பொறுக்குறவங்க கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். நீங்க பாத்தீங்க? 2 காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. சரி, அதனால என்ன சொல்ல வரீங்க? எங்கள்கிட்ட காசு இருக்கு. புரியல. என்னது? எங்கள்கிட்ட காசு இருக்கு. இல்ல அது தப்பு. எங்க கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட காசு இருக்குது. உங்ககிட்ட என்ன காசு இருக்குது? ஏங்க தண்ணி வாங்கி தரமாட்டாருங்க அந்த ஆளு. ஏங்க கஞ்சப்பையங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசிட்டோங்க. அதாவது இது ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. விஜய் நினச்சா இதை அமிக்கபிளி செட்டில் பண்ணலாம். அவங்க கேட்குற அந்த உரிமைகள், அதுக்கான செட்டில்மெண்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு க்ளோஷர் வச்சுட்டு இஷ்டம் போல் அவர் யார் கூட வாழணும்னு நினைக்கிறாரோ சூப்பராக வாழ்ந்துட்டு போயிடலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் அவர் பண்ண மாட்டார்? ஏன்னா பணம் செலவாகக்கூடாது. இந்த 100 ரூபா பணத்தை யாருக்கிட்டையுமே கொடுத்துடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கஞ்சத்தனம் இருந்தாலுடைய இந்த மாதிரி நடுரோட்டுக்கு விஷயம் வந்திருக்காது. சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு நடக்கலையா, இவங்களுக்கு நடக்கலையா, ஜிவி பிரகாஷுக்கு நடக்கலையா, ஏஆர் ரகுமானுக்கு நடக்கலையா அப்படின்லாம் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் நடந்துச்சு. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மியூச்சுவலி அமிக்கபிளி அதை பேசி செட்டில் பண்ணி அவங்களாம் மியூச்சுவலாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இதே மாதிரி தான் இதுவும் பிரிஞ்சு போயிருக்கணும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, உங்கள் அண்ணன் கஞ்சம். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்கள் வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். ஓட்டுக்குள்ளார வச்சு நீங்க சமாளிக்கணும். அதுக்குன்னு ஓட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ள வரக்கூடாது. இவங்க சொல்றது அப்படிதான் இருக்குது. அதாவது இவங்க அண்ணன் பேச்சு இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் கேட்கறது இல்லையா. ஆனால் திமுக கிட்ட இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருதான் என்ன பண்ணணும்ட்டு. உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். ஓட்டுல உங்க அண்ணன் அறுத்து தள்ளிடுவாரு. அந்த எங்க வீட்ல எவுத்த வீட்ல ஒரு கிளவி இருக்கு, போட்டு தள்ளணும். நாளைக்கு சாவு போற கிளவி, அதை நீங்க போட்டு தள்ளணும். இப்போ உடனே உங்களால பொறுக்க முடியாது. எலெக்ஷன் வரைக்கும் கூட உங்களால பொறுக்க முடியாது. இப்போ உடனே நீங்க இறங்கி இந்த மாதிரியான வீர தீர செயல்களில் ஈடுபட்டாகணும். ஆனா அந்த கிளவிய விடவே கூடாதுண்ணா. சிஎம் ஆவறாரு, அது ஊட்டலாமா வச்சு சதற விடுறானா. இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். பாருங்க, தன்னுடைய தலைவன் 27 வருஷம் கட்டி வாழ்ந்த மனைவியை பத்தி எவ்வளவு டீட்டெயிலிங் சொல்றாங்க. சிங்கப்பெண்ணா சும்மாவா? கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். என்னடா சொல்றீங்க? எலெக்ஷன் முடிஞ்சு போச்சா? எனக்கு அப்படி இருக்கு. வேற யாருமே இல்ல. இத்தனை வருஷம் 4 வருஷம் கிடைக்காத டைவர்ஸ் சங்கீதாவுக்கே கிடைக்காதது இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கும். எலெக்ஷன் அன்னைக்கு தான் நான் வந்து உன்கிட்ட டைவர்ஸ் வாங்கணும்னு 2 பேரும் சொல்லி வச்சிருக்கேன். இது கூட பரவாயில்ல. இன்னும் ஒரு சில பேர் ஜெயம் ரவியோட தொடர்பு வேற படுத்துறாங்க. அந்த ஆள் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால நான் இதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்கள் அண்ணன் வாயை மூடிக்கிட்டு எல்லா குசும்புத்தனமும் பண்ணுறது. கஞ்சப்பைய எல்லாம் ஒன்றை மாதிரியே இருக்காங்கய்யா. உங்களை இல்லை, அவர் ரொம்ப பெரிய மனுஷர். ஆமாம், இவர் பெரிய மனுஷர், பெரிய உள்ளம் படைத்தவர். ரோட்டில் வர போகிறவங்களுக்குலாம் எல்லாம் செய்வாராம், வாரி இறப்பாராம், அந்த மாதிரி காமிச்சுப்பார். அதெல்லாம் கிடையாது. பெத்த பிள்ளைங்களுக்கு கூட எதுவும் செய்யாதது. அது சும்மா கஞ்சங்க. கஞ்சப்பையில ஒன்றா போய் நம்பிட்டு தெரியுறாங்க. அவன் ஒரு கிறுக்கு, நீ ஒரு கிறுக்கு. சிவில் கிரைம் இதை இன்வெஸ்டிகேஷன் ஃபேமிலி. சிவில் கிரைம் இதை இன்வெஸ்டிகேஷன் ஃபேமிலி அப்படின்னா என்ன? ஒருத்தர் குடும்பங்களை பத்தி ஊடகங்களை வெளியிடக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. உண்மையாவா? திமுக யாருமே 2 பொண்டாட்டி வச்சது இல்லையா? யாருமே 2 டைவர்ஸ் வச்சது இல்லையா?
போ அப்படியே திமுகவுக்கு போயிரு. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா காங்கிரஸில் யாராவது இருப்பாங்க, அவங்கள பொறுக்கி எடுத்துக்க. இந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே பிஜேபியில் 4 பேர் இருப்பாங்க, பொறுக்கி எடுத்துக்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெத்து வாதத்தை வை. திரை நடிகர்கள் வந்து எத்தனை பேர் வச்சிருக்காங்க? ஷோ நான் இன்னைக்கு வெளியே எடுத்துட்டா. ஐயோ அதெல்லாம் வெளியிட்டுறாதீங்க. அது சுவிட்ச் லீக்ஸை விட பயங்கரமான லீக்ஸாக இருக்கும் போல இருக்கு. ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்ச வரப்போ தான் நீ விவகாரத்துல எல்லாம் வருவியா? யார் வருவியா? உங்கள் ஒன்றும் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் விவாகரத்து வருதா? உங்கள் ஒன்றும் 4-5 வருஷமாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக வலைத்தளங்களில் அது இருக்குது இது இருக்குன்னு ஏகப்பட்ட பேச்சு பேசுகிறாங்க. 4 வருஷமாக இப்போ தான் வருவீங்களா? ஏன் எப்போ வந்தால் உனக்கு என்ன? இல்லை நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறியா இல்லை அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? என்னமோ உன் புருஷன் மேலே குத்தங்குறை சொல்லிட்டாங்கன்ற மாதிரி இவ்வளோ துடிக்கிற. யாருமே 2 பொண்டாட்டி யாரு 2 விவகாரத்தை வச்சது என்னமே நீ கொண்டு வா. அதில் கொண்டு வேற வருவாங்க உனக்கு. தனுசு வச்சிருக்கான் அப்ப நீ கொண்டு வரலாம்ல. அதெல்லாம் அவங்களே தெளிவாக வந்து நாங்கள் மனமொத்து பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு ட்விட்டரில் தெரிவிச்சுக்கிறாங்கய்யா. எங்களுடைய முடிவு இது அப்படின்னு மாறி மாறி கல்லை தூக்கி எறியாமல் அவங்களே நீட்டாக சொல்லிக்கிட்டு சுமூகமாக பிரிஞ்சு போயிடுறாங்கய்யா. இதெல்லாம் உங்கள் தலைவங்கிட்ட சொல்லிவிடியா? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இங்கே வந்து மூச்சு முட்டை பேசுகிறீங்க, அங்கே போய் பென்னு இருக்கிறீங்க. ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வரணும்னா அப்ப அவனோட எழுச்சியை வந்து வீழ்ச்சி அடையணும்னா நீங்க நினைக்கிற. அவர் தப்பு பண்ணல. அவர் வந்து வேற ஒரு பொண்ணோட இருக்குன்னு பார்த்து எவன் சொல்லியிருக்கான்? பாலிமன் சொல்லியிருக்கான்ல. நீ நேரடியாக பாத்தியா? உன்கிட்ட ஆதாரங்கள் இருக்கா? நீ பார்த்தியா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு இவர் யார்கிட்ட கேட்குறாருன்னா விஜயோடைய மனைவி கிட்ட இவர் கேட்குறாரு. அப்படி தானே? இல்லை மீடியா கிட்ட கேட்குறாரா? எனக்கு புரியல. இல்லை என்ன சொல்ல வர்றாரு இவர்? கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்க மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதைத்தான் இவங்க கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு போயா? நீ ஏன் அப்படி வாய்க்கிலேயே கத்திட்டு இருக்கிற? உங்கள் தலைவனை பதில் சொல்லியா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சொல்லியா? ஜோடியா வந்து இல்லை, ஒரு அறிக்கையில் கொடுக்க சொல்லு. லெட்டர் பேட் தான் வச்சுக்கிறீங்களே, எதுக்கு வச்சுக்கிறீங்க? ஒரு ஏஐயில் மாலை போட தெரியுதுல்ல, நீட்டாக ஒரு ChatGPT கிட்ட இப்படி எழுதி கொடு அப்படின்னு சொன்ன நீட்டாக எழுதி கொடுத்துரும். அதை காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நடிக்கிட்டு இருக்கிறாரு. நீ இவ்வளோ வக்கனையாக வாய்க்கிலேயே பேசுகிற? நான் கேட்குற கேள்வி, நான் தாவேக்கா வந்து தொண்டனா நான் கேட்கல, தனிப்பட்ட ஒரு மனிதனா கேட்குறேன். நீ தொண்டனாவும் கேட்க வேணாம், மனுஷனாவும் கேட்க வேணாம். உங்கள் அண்ணன் ஆல்ரெடி கட்சியை பாடையில் ஏற்றிட்டாரு. அலங்கார பந்தலிலே இங்கே வந்து மூச்சு முட்டை பேசிக்கிட்டு இருக்கிற. அவர் அதை பற்றிலாம் கவலைப்படல மேன், ஜாலியாக இருக்கிறாரு. ஷூட்டிங்கு போயிடுவார் அடுத்த 6 மாதத்தில். அடுத்த குடும்பத்தில் நீ ஏன் நுழைக்கிற? ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்க? அடுத்த குடும்பத்தில் நீ ஏன் நுழைக்கிற? ரைட்டு விட்றாப்பா, நெக்ஸ்ட் போலாம். சங்கீதா அவர்கள் பல நாட்களா ஏன் இதை பத்தி பேசல, ஏன் இப்ப எலெக்ஷன் டைம்ல இதை பத்தி பேசுறாங்க? எப்போ சரியான டைம் இவனுங்கெல்லாம் சொல்லணும், இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்தில் தான் நீங்கள் இதை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு இவங்க சொல்லணும். விஜய் அவர்களை அழிப்பதற்காக இதோ ஒரு யுத்தியா நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இத்தனை வருஷம் இவர் மன உளைச்சல் கொடுப்பாராம். ஆனா இவருடைய நேரம் எல்லாம் பார்த்து தான் வந்து அவங்க வந்து பெட்டிஷன் போடணுமா, எல்லாம் செய்யணுமா. எலெக்ஷன் முடிஞ்சு எப்படி ராஜா ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எல்லாம் பண்ணலாங்களா? அப்போ ஒத்துப்பீங்களா? அவர் வீட்டுக்கு எப்படி வேணா எழுதிருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிற்கு அவர் தேவை. பட் ஐ லைக் திஸ் மேன். என்ன சொல்றாரு பாருங்க, அவர் வீட்டுக்கு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம்ப்பா, எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், பட் நாட்டுக்கு அவர் தேவை. பச்சை பிள்ளைங்க எவ்வளவு உண்மையை வெளிப்படையா பேசுது பாருங்க. அவர் வீட்டுக்கு எப்படி வேணா எழுதிருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிற்கு அவர் தேவை. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். காசு வாங்கினாலும் அதுல உனக்கு ஒரு நேர்மை இருக்கு பாரு, அதை நான் பாராட்டுறேன். இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக தேவை. அவர் வீட்டுக்கு எப்படி வேணா எழுதிருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிற்கு அவர் தேவை. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சோறு திங்க வேற ஏதோ ஒண்ணுதான், எனக்கு தெரியல. அது வேற ஏதோ ஒண்ணு, அது என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாதவங்க நம்மள குத்துனா கூட தட்டி விட்டு போயிடலாம். ஆனா கூடவே இருந்துட்டு கரெக்டான டைம்ல நம்ம காலவாரி விட்டுருவாங்கல்ல, அதுவும் எதிர்பார்க்காத ஒரு நபர் நம்மள காலவாரி விடுவாங்க பாத்தீங்களா, பர்ஃபெக்டான டைம்ல. அந்த ஒரு வலியை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. கூடவே இருந்துட்டு யாரு? கூடவே இருந்தது யாரு? பாதிக்கப்பட்ட மனைவி சங்கீதா. அவங்களோட இடத்துல இருந்து இவங்க யோசிச்சிருக்காங்க இல்ல? இவங்க வந்து சங்கீதாவை சொல்றாங்க கூடவே இருந்து. இப்ப தளபதி விஜய்க்கும் அதே நிலைமை தான். நினைச்சாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அடி விழலாம், ஆனா அடி மேல அடி மேல அடி மேல விழுந்துகிட்டே இருந்தா அடி மேல அடி மேல அடி மேல அடி மேல அடி எங்க உழுது? உங்க அண்ணனே நடக்க தெரியாம போய் பொத்துன்னு விடுறாரு. என்னமோ அடி மேல அடி மேல அடி மேல இவரை தேடி வந்து எல்லாம் அடிக்கிற மாதிரி
உங்கள் அண்ணன் நடக்கிற இடம்லாம் பள்ளமாக கிடக்குது. பள்ளம் எது மேடு எதுன்னு தெரியாமல் அங்கே இங்கே காலை வச்சு சிக்கிக்கிட்டு கீழே விழுந்தா அடி மேலே அடி மேலே அடி மேலே அடி உழதான் செய்யும். முதல்ல நடக்க கற்றுக்க சொல்லுங்கள். அவர் என்னதான் பண்ணுவாரு எனக்கு புரியல. ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல டாக்டராக பார்த்து ட்ரீட்மெண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் நினைக்கிறேன் ஓகே, நான் அந்த அவருக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அவர் ஏதோ அஃபேர் வச்சுட்டு இருந்தார் ஏதோ ஒரு ஹீரோயின் கூடன்னு சொல்றாங்க. ஓகே 30-35 வருஷம் ஆயிட்டு இருக்கும் ஓகேவா. அப்பெல்லாம் வந்து பொண்டாட்டிக்கு எதுவும் தெரியல. கரெக்ட் 35 வருஷம் ஆயிருக்கும். 35 வருஷம் ஏமா 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு எப்படிமா 35 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டைம் ட்ராவலர் அவங்க? சும்மா வாய் இருக்குன்னு பேச வேண்டியது. இப்படி எலெக்ஷன் டைம்ல தெரியுதுன்னா எனக்கு சத்தியமா தெரியல. இவ்வளோ நாளா வந்து சங்கீதா மேம்க்கு இதை பத்தி எதுவும் தெரியலையா? இப்பதான் கரெக்டா வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும்னு தோணுச்சா? இப்பதான் பண்ண முடிஞ்சதா? இங்கதான் இருக்குதா? இதெல்லாம் ஒரு வாதம். வக்கீலுக்கு படிச்சுக்கிறியா நீ? இந்த மேட்ரு கோர்ட்டுக்கு ஜட்ஜுக்கு யாருக்குமே தெரியாது. யாருக்கு தான் டிவோர்ஸ் ஆகல, யாருக்கு தான் இப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டாமல் இருக்காங்க? ஏன் டிஎம்கேல கலைஞருக்கு இல்லையா 3 பொண்டாட்டி? விட்டானுங்க நேராக வண்டியை கலைஞருக்கு. ஏன் டிஎம்கேல கலைஞருக்கு இல்லையா 3 பொண்டாட்டி? கலைஞர் முதல்ல கல்யாணம் பண்ணார். ஆனால் அந்த முதல் திருமணத்தில் மனைவி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தயாளு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜாத்தி அம்மாள் வராங்க. சொல்லப்போனால் அவர் வந்து 2 பெண்களோடு வாழ்ந்திருக்காரு அப்படின்றத வேணா பாலிகமின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இதில் என்ன சிக்கல்னா யாரையா அப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அதில் எத்தனாவது பொண்டாட்டியோட புள்ள ஸ்டாலின், உதயநிதி யாரோட பேரா? இந்த மாதிரி பார்த்தா ஏகப்பட்ட நாறுது டிஎம்கே குரூப்பை பற்றி. கலைஞருடைய மனைவிகள் யாராவது கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? பெட்டிஷனை போட்டாங்களா? இந்த மாதிரி என்னை வீட்டில் வாழ விட மாட்டேன்றாங்க, என்னை விட்டு போக சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்லாம் ஏதாவது பெட்டிஷனை பார்த்தீங்களா? ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? இதில் உதயநிதி ஸ்டாலின் பேர்லாம் எழுதுறீங்க. இப்போ என்ன எனக்கு புரியல. இவ்வளோ பேசுறது திமுகவே ஒழுங்கா? முதல்ல அவங்க தாத்தா ஒழுங்கா, அவங்க அப்பா ஒழுங்கா, அவங்க பையன் ஒழுங்கா, ஏன் அவன் பேரை கொண்டு ஒழுங்கா? இது அவங்க மனைவி கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ விஜயை கேள்வி கேட்கறது யாரு? திமுக கேட்குறாங்களா? அவங்க மனைவி கேட்குறாங்க. இது நீ ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? நீ அவங்க மனைவியா? 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். இப்போ நீ வந்து திமுகவை எதிர்க்கணும்னு பேசுறியா, இல்லை திமுகவில் இருக்கிற தலைவர்களுடைய பொண்டாட்டியா நினைச்சிட்டு நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறியா? என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவோம் ப்ரோ. நானு குடும்ப அரசியல் பண்றவங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க, நீங்க குடும்ப அரசியல் பண்றீங்கன்னு. அவர் போய் டிவோர்ஸ்க்கு போறாருன்னா அது பிரச்சனை இல்லையா? மேடம் குடும்ப அரசியல்னா இப்படி குடும்ப அரசியல்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ரைட்டு விடுங்க. அதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தான், இதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தான். இல்ல அப்ப 1 வைஃப் 2 வைஃப் 3 வைஃப் இருக்கவங்களா ஓகே, வைஃப் வேணா டிவோர்ஸ் பண்றதா உங்களுக்கு பிரச்சனையா? சரி டிவோர்ஸ் இல்லை, வெறும் டிவோர்ஸ்ன்னு சொல்லாதீங்க, மன உளைச்சல்னு சொல்லுங்களேன். சொல்லி பாருங்க, சொல்லுங்க. மன உளைச்சல் இங்க சொல்லுங்க. வேணா டிவோர்ஸ் பண்றதா உங்களுக்கு பிரச்சனையா? அந்த பெண்ணுக்கான நீதி என்ன, அந்த குழந்தைங்களுக்கான நீதி என்ன, இதை பற்றிலாம் கவலையே கிடையாது. இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. வாய் இருந்தால் போதும். வாயாது. முக ஸ்டாலின் எடுத்துங்க, இல்ல உதயநிதி எடுத்துங்க, இவங்களுக்குள்ளேயே நீங்க போய் பாத்தீங்கன்னா எத்தனையோ நடிகை கூட தொடர்பு அது இதுன்னு சொல்றாங்க. சரி. ஸோ இப்போ அதை மீறி அவங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெளியே தெரிய மாட்டுது. அப்புறம் ஆனா வந்து இவங்க வந்து பப்ளிக்கா வந்து எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் இது டைவர்ஸ் தானே போயிருக்கு. ஈவன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்பதானே இன்னும் ஃபர்ஸ்ட் அலிகேஷன் கூட போகல. போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் ப்ரூவ் பண்ணட்டும் ஃபர்ஸ்ட். சொல்லிட்டியா? கிளம்பு. எந்த நடிகையும் வந்து எனக்கு விஜய் சார் வந்து என்கிட்ட இப்படி நடந்துகிட்டாரு, என்னை கட்டாயப்படுத்தி கையை இழுத்து பிடிச்சி கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நடிகாது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா? இதெல்லாம் நடந்ததுன்னு யாருமா உனக்கு சொன்னது? யாராவது சொல்றாங்களா? ஏம்மா சுச்சுவேஷனே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களேம்மா. ஐயோ இது என்ன மூளையா இல்லை என்னதான் இருக்குது அந்த மண்டையில? கட்டாயப்படுத்தி கையை இழுத்து பிடிச்சி கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நடிகாது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா? இல்ல என்னோட கேள்வி கேட்கேன். இல்லை எனக்கு புரியல. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இங்க மைக்குக்கு சண்டை. இல்ல என்னோட கேள்வி கேட்கேன். மைக்க குடுறீ என்கிட்ட. குடுறீ மைக்க என்கிட்ட. இல்ல என்னோட கேள்வி கேட்கேன். இவ்வளவு டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இது உங்க பிரச்சனையே கிடையாது. உங்க சொந்த பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கும். அதை போய் பாருங்க. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? 2 பேரும் மைக்குக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே. நீங்க நடிகர்லாம் இல்ல கேட்டா வந்துட்டு என்னன்னா விஜய் வந்து திரிஷா கூட அங்க ரூம் போட்டாரு, இங்க ரூம் போட்டாரு, அங்க ஓடிட்டாரு, இங்க ஓடிக்கிட்டாரு. அதெல்லாம் நாங்க சொல்லமா, நீ அதாம்மா சொல்லிட்டு இருக்கிற. எந்த ரோட்ல தெரியாத மென்டல் தற்கொலை நாய்ங்கெல்லாம் சொல்லுதோ. இல்ல எனக்கு புரியல. என்னது எந்த ரோட்ல தெரியாத மென்டல் தற்கொலை நாய்ங்கெல்லாம் சொல்லுதோ. கண்ணாடி தருது.
புரிஞ்சுச்சா? அதுங்களாம் போயிட்டு என்ன திரிஷா பெட்ரூம்லயும் இல்ல விஜய் சார் பெட்ரூம்லயும் விளக்கு எதுவும் பிடிச்சி பார்த்தாரா இல்ல மாமா வேலை ஏதாவது பார்த்தாங்களான்னு நான் கேட்கறேன். யார் அலிகேஷன் வச்சுருக்கா? அவங்க மனைவி வச்சுருக்காங்க. அவங்க மனைவி கிட்ட போய் நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியா அப்படின்னு போய் கேட்க முடியுமா? எவ்வளோ அநாகரிகமான ஒரு கேள்வி அது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இதை பேசிகிட்டு இருக்காங்கல்ல 2 பெண்கள், இவங்களுக்கு கல்யாணம் இருக்கலாம். நான் வந்து ரொம்ப பர்சனலாக பேசலை, நான் வந்து அந்த சுச்சுவேஷனை அவங்களுக்கு உணர்த்த வைக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். இப்போது கல்யாணம் ஆகுது, ஏதோ ஒரு சிக்கலில், கல்யாணம் கூட ஆக வேணாம், ஏதோ ஒரு ஆஃபீஸில் யாரோ ஒருத்தர் வந்து இப்போ ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இவங்க பாதிக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. உனக்கு எப்படிமா தெரியும், நீ எவிடன்ஸ் வச்சுருக்கியா, உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படின்னு கேட்டா, இல்லை இந்த மாதிரி என்னுடைய கணவன் வேற ஒரு பெண்ணோடு மணிக்கணக்கில் பேசுகிறாரு, அவர் வந்து தொடர்பு வச்சுருப்பார் போல இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு அலிகேஷன் அவங்க வச்சாங்கன்னா, நீ என்ன விளக்கு பிடிச்சி பார்த்தியா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ அநாகரிகமாக இருக்கும். அந்த மாதிரி அநாகரிகமாக இருக்கிறது இவங்க பேசுகிறது. கட்சி அதனுடைய கொள்கை அப்படி, அதனால இவங்க இப்படி. என்னோட கேள்வி என்னன்னா, டிவோர்ஸ் ஆனவன் நல்லது செய்ய மாட்டான்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா என்ன? அது அப்படி கிடையாது, அந்த மாதிரி சட்டம்லாம் கிடையாது. இங்கே வந்து என்னத்தை கேள்வி கேட்குறாங்கன்னா, அதாவது அண்ணன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இது கொடுப்பேன், பெண்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் வந்து பொட்டாட்டம் பார்த்துப்பேன் அப்படின்னு பேசுகிறாருல்ல வாய்க்கிலேயே. அங்கே வீட்டுக்குள்ளாரியே 2 பெண்கள், இப்போ இவங்களுக்குலாம் சிக்கல் வருது. யாருனால? இவருடைய நடவடிக்கைகளால். யார் சொல்கிறா? நாம் சொன்னோமா? திமுக சொல்லுதா? மனைவி சொல்கிறாங்க, கோர்ட் டாக்குமெண்ட் சொல்லுது, அதுதாம்மா பேசுகிறாங்க. நீங்கள் என்னவா சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை பொண்டாட்டியோட இல்லாதவன் நல்லது செய்ய மாட்டான்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா என்ன? இல்லை பொண்டாட்டியோட வாழ்ந்தா மட்டும்தான் மக்களுக்கு இது பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதில் பாதிக்கப்படுறது யார்? பெண்கள். ஒரு ஆண் இருக்காப்புல, ஆனாலும் 2 பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ வீட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத நீ நாட்டிலே எப்படி பாதுகாப்பு கொடுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வியில் ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறாங்க எல்லாரும். அதனால தான் இந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கிறதாவும் நானும் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது சரி, உங்களுக்கு மைக்கு சண்டை. மைக்க குடுறி என்கிட்ட, குடுறி மைக்க. யாருமே ஒரு டீசெண்டா இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலி வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்க மாட்டாங்க. அதுதான் நானும் சொல்றேன், டீசெண்டா இருக்கிறவங்க ஆக்க மாட்டாங்க, டீசெண்டா இருக்கிறவங்க ஆக்க மாட்டாங்க. அவளுக்கு இது வந்து ஒரு கையாளாகத தரம். அக்கா எவ்வளவு தெளிவா சேம் சைடு கோல் அடிச்சாங்க பார்த்தீங்களா? திமுக தீய சக்தியோட கையாளாகத தரம். ஆமாமா, கையாளாகத தனம். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு லைனை போட்டு நிறைவு பண்றாங்க. இன்னொருத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்கறது எவ்வளவு 2 சிரமம், அதே மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவுமே இப்ப மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரைட்டு, கையாளாகத்தனம். பெட்ரூம் யாரும் எட்டி பார்க்காதீங்க, பெட்ரூமை வேணா திறந்து வைங்க, எல்லாரும் பார்த்துட்டு போட்டும். என்ன இப்போ திறந்த புத்தகமாக வாழ்கிறோம். இது வந்து எங்க தளபதிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. தளபதிக்கு நாங்கள் எப்போதுமே சப்போர்ட். ஆமாம்மா, உங்கள் சப்போர்ட் ரொம்ப அவசியம். இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வர்றப்போ உங்கள் சப்போர்ட்டை பேக்காக அனுப்புங்க, அதெல்லாம் வச்சு அவர் வந்து கேஸ் நடத்திப்பார். மறுபடியும் சொல்ல, தளபதி என்ன கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் இருப்போம், உங்களை நாங்கள் கைவிட்டுற மாட்டோம். நீங்கள் தளபதியை கைவிட வேணாம், தளபதி உங்களை கைவிட வேணாம். நீங்கள் எல்லாமே வந்து இந்த எலெக்ஷனில் சேர்ந்து பயணிக்கணும். இதுக்கான பயனை அறுவடை செய்யணும். அந்த நாள் வரணும், அறுவடை நாள். கடந்த ஒரு வாரமா உங்க தலைவரை சுத்தி நடக்கிற சர்ச்சைகள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது. பக்கத்து வீட்டில் நடக்குது, எதிர் வீட்டில் நடக்குது, மேல் வீட்டில் நடக்குது, ஏன் நம்ம வீட்லயே நடக்குதுங்க. வெளியே எல்லாமே நடக்குது. நம்ம அது வந்து நாங்க பாசிட்டிவா தான் பாக்குறோம். பாசிட்டிவா பாக்குறீங்களா? தளபதி செல்வாக்கு இப்பதான் அதிகமாயிருக்கே தவிர இப்ப குறையல. தளபதி செல்வாக்கு இதுலதான் அதிகமாயிருக்கு. இன்னும் சவுண்டா பேசு. இதெல்லாம் எங்களுக்கு பெருமை தான். அங்க பாசிட்டிவ், இங்க பெருமை. குடும்பத்தை விட்டுட்டே தளபதி எங்களுக்காக, இந்த ஏழைங்களுக்காகவும் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் எங்களுக்காக தளபதி வந்திருக்காரு. நான் எப்படி என் குடும்பத்தை விட்டுட்டு வந்தனோ அதே மாதிரி நீங்களும் உங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்துருங்க, அவ்வளவுதானே. குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்காருங்க, அவருக்கு யாரு காப்பாற்றணும்? நம்ம தான் காப்பாற்றணும். தளபதி குடும்பத்தையே வந்துட்டு நம்மளுக்காக வந்திருக்காரு. அவருக்காக வரல, அவர் உங்களுக்காக வந்திருக்காரு. அத்தனை கோடியை விட்டுட்டு வந்திருக்காருங்க, அத்தனை கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு. கஞ்ச பயல பார்த்து தெரிஞ்சுக்கடா, எப்படி எத்தனை கோடியை விட்டு வந்துக்கிறாரு பாரு அவரு. 1.5 கோடியை கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டி கட்டுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற நீ பாரு. எல்லாத்தையும் விட்டு வந்துட்டார், ஃபேமிலியை விட்டு வந்துட்டார், காசை விட்டு வந்துட்டார், படத்தை விட்டு வந்துட்டார், எல்லாத்தையுமே விட்டு வந்துட்டார். நீ தான் இருக்கீங்க கஞ்சப்பைய. உங்களை இல்லை தளபதி, இங்கே ஒரு கஞ்சப்பையா இருக்கான், கஞ்சப்பைய. நீ சொல்லுமா. தளபதிக்கு நம்ம மட்டும்தான் இப்போதைக்கு, அவருக்கு குடும்பம் எல்லாமே ஃபேமிலி எல்லாமே நம்ம தான். தளபதிக்கு நம்ம மட்டும்தான் ஆதரவு கொடுக்கணும். அதாவது தங்கச்சி,
அவர் ஃபேமிலியை விட்டு வந்துட்டார், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டார். நீங்கள் தான் அவரை காப்பாற்றணும். இது இருக்கட்டும், இது ஓரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கோங்க. காலேஜுக்கு போங்க, படிங்க, ஒரு டிகிரி வாங்குங்க, ஒரு வேலைக்கு போங்க, குடும்பத்தை வேணாமா? குடும்பத்தை பார்க்கணும், தளபதியை காப்பாற்றணும். எல்லாமே ஃபேமிலி எல்லாமே நம்ம தான் தளபதிக்கு நம்ம மட்டும்தான் ஆதரவு கொடுக்கணும். அவர் ஜோடியாக வந்தார், யாரும் சொல்லி வரல, அவரு தானே வந்தார். அதனால அவர் இமேஜ் பாதிக்கப்படுது. அதுலேருந்து அவரை காப்பாற்றணும். குடும்பம் கிடக்குது, குடும்பத்தை யார் இருக்கா? அது தேவையில்ல, தளபதியை காப்பாற்றணும்டா. தளபதி யார் காப்பாற்றுறது? நம்மளை விட்டு அவர் யார் காப்பாற்றுறது? நம்மளை விட்டு அவருக்கு யாருடா இருக்கா? யார் இருக்கா? அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முட்டி மோதி பார்த்தாங்க, கரூர் இஷ்யூ கொண்டுட்டு வந்தாங்க. யாரும் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணாங்க. இது யாரு? இது யாரும் என்ன வேணாலும் பண்ணுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும்? ஃபேமிலிக்குள்ள கை வைக்கணும்னு வச்சாங்க. ஃபேமிலிக்குள்ள கை வச்சுட்டாங்க. இது யாரும் அதுவும் ஃபேக் நியூஸ் தான். ஒன்றும் அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, ஃபேக் நியூஸ் தான். ஓ, அப்போ ஃபேமிலிக்குள்ள கை வச்சது அதுவும் ஃபேக் நியூஸ். அப்போ ஏம்மா நின்று பேசிக்கிட்டு இருக்கிற? ஐயோ, நீங்க எவ்வளவு வேணாலும் இஷ்யூ கொண்டுட்டு வாங்க. வி ஆர் ஸ்டாண்ட் தளபதி. யூ ஆல் ஸ்டாண்ட் தளபதியா? தளபதிக்காக நாங்க நிக்கிறோம், எங்களுக்காக தளபதி நிக்கிறாரு, அவ்வளவுதான். அவர் ஏதோ இதுக்காக எல்லாம் வந்த மாதிரி தெரியல அரசியலுக்கு. அவருக்கு வேற ஏதோ ஒரு கணக்கு இருக்கு போல இருக்கு. பார்த்து சூதனமா இருந்துக்கோங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, இன்னும் எவ்வளவு பிரச்சனை வேணாலும் கொண்டு போங்க. அதான் எலெக்ஷன் வரும், எலெக்ஷன்ல பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா தளபதி தான் ஜெயிப்பாரு, பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். அப்போ நேரா எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்ப வா. இப்போ வேணாம், தயவு செய்து நிறுத்து. தளபதியோட கார் வந்தாலே 100 பேர் எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதாவது வெக்கமே இல்லாம எவ்வளவோ நடந்து போச்சு. என்ன நடந்தாலும் சரி, திடீர்னு என்ன பண்றானுங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் பொங்கல் வைக்கிறாங்க. உங்கள் மீது அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தா நீங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப உருகிலாம் பதிவு போட்டானுங்க. டக்குன்னு அடுத்த நாள் நார்மல் ஆகிட்டானுங்க. எப்பயும் போல உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னதுறாங்களா? எங்கே இருந்துடா ட்ரைனிங் ஆகி இப்படி வரீங்க? விட்டா ரெடி ஆயிடுவாங்க போல இருக்கு. அம்மானு காலில் விழுறதுக்கு. நடந்தாலும் நடக்கும், சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது. பொறுப்பேற்றிருக்கிற எங்களுடைய மாண்புமிகு சின்னம்மா என்றில்ல, எங்களுடைய அம்மா சின்னம்மா இல்லை, எங்களுடைய அம்மா, எங்களுடைய அம்மா. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேண்டல், ஏகப்பட்ட ஸ்கேமு, ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பற்றி வந்தாலும் அதையெல்லாம் நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏன்னா எங்களுக்கு எங்களை விட, எங்கள் குடும்பத்தை விட, எங்கள் பிள்ளைய விட அவர் தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்கிறப்போ இவங்க கிட்ட நீங்கள் என்னத்தை பேசி உணர வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் முடியாது. அதனால இவங்கள தூரமாக இருந்து இவங்களுடைய செயல்பாடுகளை வேடிக்கை பார்க்கறது ரொம்ப உகந்தது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபேக் ஐடி சேனலுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வருவதற்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் தேங்க்ஸ். பை மீ காஃபி, UPI QR கோட் மூலமாக எனக்கு வந்து சப்போர்ட் அனுப்பியிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அதுக்காக மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து ஃபேக் ஐடி சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பை மீ காஃபியினுடைய லிங்க் அல்லது இந்த UPI QR கோட் இதெல்லாம் பயன்படுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அடுத்த தடவை மீண்டும் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விஜய் நான் வந்த உடனே கேபிள் கட் ஆயிருச்சு, சிக்னல் கட் ஆயிருச்சுப்பா. இல்லைன்னா பார்க்க முடியாதா? நாங்க லைவ்ல பாப்போம்ல போன்ல. எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கீங்கடா அப்பா. இதுலயே தெரிஞ்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் டிவில தான் ஓடிட்டு இருக்கு. அண்ணா வந்து பேச ஆரம்பிச்சதுமே பாருங்க சிக்னல் கட் ஆயிருச்சு. என்னங்கடா எல்லாம் ஒரு கனவு சித்துப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம படு.